தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 20 இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள் என்கின்றது. பிரியமான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றும் நம்மேல் பரிவு கொள்ளும் கர்த்தராக காணப்படுகின்றார். அவர் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 20 பார்க்கும் பொழுது அந்த குருடர்கள் இருவரும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். 30 பார்க்கும் பொழுது அவர்கள் அதே போல் கூப்பிடும் பொழுது அந்த மற்ற மக்கள் அவர்களை அதட்டினார்கள், பேசாமல் இருங்கள் என்று. ஆனால் அவர் அந்த குருடர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இயேசு நம்முடைய குரலை கேட்க வேண்டும், அப்பொழுது அவர் நம்மை திரும்பி பார்த்து பார்வை தருவார் என்ற ஒரு விசுவாசத்தில் மேலும் அதிகமாக கூப்பிட்டார்கள். மற்ற ஜனங்களுக்கு பயப்படவில்லை. ஆனால் பிரியமானவர்களை, நாம் எப்படி இருக்கின்றோம்? நம் சத்தம் போட்டு ஒரு ஜெபித்தால் கூட, சத்தம் போட்டு பாட்டு பாடினால் கூட மற்றவர்கள் நம்ம என்ன நினைப்பார்கள் அப்படி என்று நாம் என்ன செய்வோம்? வெட்கப்படுவோம், அப்படித்தானே? ஆனால் அந்த குருடர்கள், அவர்கள் கண் தெரியாது, ஆனாலும் கண் தெரியாதவர்களை யாரைனாலும் காயப்படுத்தலாம், அவர்களை துன்பப்படுத்தலாம். ஆனால் அவர்கள் மனிதர்களுக்கு பயப்படாமல் இயேசுவை நம்பி விசுவாசத்துடன் எங்களுக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே என்று மிகவும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். உடனே இயேசு நின்று அவர்களை பார்த்து மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து பிறகு என்ன செய்தார்கள்? தன் வீட்டிற்கு செல்லவில்லை, அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களை, நாம் என்ன செய்வோம்? ஆண்டோட மன்றாடி ஏதாவது ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். கர்த்தர் இறங்கி அதிசயம் செய்த உடனே நாம் அந்த பெருமையில் உலகத்திற்குள் இறங்கி நாம் அவரை மறந்து விடுவோம். அப்படி அல்ல பிரியமானவர்களை. அப்படி ஏதேனும் நாம் இறைவனுடைய நமக்கு அவர் செய்த அதிசயங்களை மறந்து நாம் இருந்தோம் என்றால் அதற்கு மன்னிப்பு கேட்போம். கர்த்தரிடம் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உம்மை விட்டு போக மாட்டோம். நாங்கள் மனிதரை பார்க்க மாட்டோம். உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் என்று நாம் கர்த்தரிடம் அறிக்கையிடும் பொழுது அவர் மனதுருகி நம்மையும் நம் சந்ததியையும் நாம் எதிர்பார்க்கும் காரியத்தில் நமக்கு வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் உலகத்தை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவோம், அதிசயத்தை பெற்ற பின்பும் சாட்சியாக இறுதி வரை வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தை மூலமாக அந்த குருடர்களுடைய அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் சத்தமாக கூப்பிட்டாங்க. அவருடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் மனதுருகி அதிசயம் செய்தீர்கள் அப்பா. இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்ன தேவை என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் மனதுருங்கி அவருடைய கண்ணீரை பார்த்து அவர்களுக்கு அதிசயம் செய்யுங்க. அதிசயத்தை பெற்ற பின் இனி அவர்கள் உண்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் என்று யாரெல்லாம் உறுதி அடிக்கின்றார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. மனதுருகி அவருடைய தேவையை சந்திங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.